ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட ஃப்ரண்ட் டாட் எப்படி கொடுக்காதான்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட ஷோல்டர் டு அபெக்ஸ் வந்து 9.5 இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து ஆட் பண்ணி 10 இன்ச்சாக மார்க் பண்ணணும். அந்த ஹாஃப் இன்ச் எதுக்குன்னா ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச் போயிடும். அபெக்ஸ் டு அபெக்ஸ் 3.5 மார்க் பண்ணுற மேலேயும் அண்ட் அண்டர் பர்ஸ் லைன்லையும். இப்போ வெய்ஸ்ட் டாட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். உங்கள் செஸ்ட் 28லேருந்து 35 இருந்தால் 2.5 இன்ச் டாட், 35லேருந்து 44 இருந்தால் 3 இன்ச் அண்ட் 45 அபோவ் இருந்துச்சுன்னா 3.5 இன்ச். இதை எப்படி கொடுக்கணும்னா, ஸோ நான் எடுக்க போகிற செஸ்ட் மெஷர்மெண்ட் 34, 2.5 ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 1.25. ஸோ இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25 கொடுக்கணும் நீங்கள். ஸோ மொத்தமாகவே உங்கள் டாட்டோட வேல்யூ 2.5 தான். சென்டர் ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ணணும். 1 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாக வேணுன்றதுனால 1.75 வைக்கிறேன். ஆம் ஹோல் கிட்ட 2.5 வைக்கிறேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு பாயிண்டடாக வேணும்னா அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சென்டர் ஃப்ரண்ட் டாட் கிட்ட ஒரு 1 இன்ச்சும் அண்ட் ஆம் ஹோல் கிட்ட ஒரு 1.75 நீங்கள் வச்சுக்கலாம். சென்டர் ஃப்ரண்ட் டாட்டோட வித்து வந்துட்டு 0.5 இன்ச் மொத்தமாகவே கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 0.25 வரும். ஸோ இந்த பிளேஸில் வந்துட்டு நான் ஒரு 1.25 மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 1 இன்ச்ல இருந்து 1.5 வரைக்கும் நீங்கள் ரைஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் டாட் எப்படி பிடிக்கிறதுனா, உங்கள் ஆம் ஹோல் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு 8.25 வரணும், ஆனால் எனக்கு இருக்கிறது 8.75. எனக்கு ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸஸ் வருதா, அந்த ஹாஃப் இன்ச்சை நான் டாட்டாக கொடுத்துருவேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஆம் ஹோல் டாட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இது வந்துட்டு வெறும் வெய்ஸ்ட் டாட் அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் டாட் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். டாட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்பயுமே அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும்.